தேவதையே, பக்கத்து வீட்டு ராமு அவனுக்கு ஸ்னோ ஒயிட் கதை தெரியான்னு ரொம்ப பந்தா பண்றான். எங்களுக்கு அந்த கதை சொல்லுங்களேன். ஸ்னோ ஒயிட் எங்க தேவதை கதைகள்லயே ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஒரு ஊரில் ஒரு அழகிய இளவரசி ஸ்னோ ஒயிட் இருந்தாள். சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்த அவளை அவளது சித்தி ராணி எல்சா தான் வளர்த்து வந்தாள். எல்சா ஸ்னோ ஒயிட்டை மிகவும் கொடுமை செய்வாள். ஒரு சிறிய அறையில் பூட்டி வைத்திருந்தாள். எல்சாவிடம் ஒரு மந்திர கண்ணாடி இருந்தது. அவள் தினமும் அதனிடம் சென்று ஒரு கேள்வி கேட்பாள். மந்திர கண்ணாடியே, இந்த உலகிலேயே சிறந்த அழகி யார் என்று சொல். மகாராணி, நீங்கள் எவ்வளவு கொடுமை செய்தாலும் நீங்களே இந்த உலகின் சிறந்த அழகி. இப்படியே வருடங்கள் கழிந்தன. ஸ்னோ ஒயிட்டும் வளர்ந்து பெரியவளானாள். அன்று வழக்கம் போல எல்சா மந்திர கண்ணாடியிடம் கேள்வியை கேட்டாள். ஆனால் இம்முறை கண்ணாடி வேறு விதமான பதிலை தந்தது. மகாராணியே, ஸ்னோ ஒயிட்டே இந்த உலகின் சிறந்த அழகி. எல்சாவிற்கு ஒரே கோபம். உடனே ஸ்னோ ஒயிட்டை காட்டிற்கு அனுப்பிவிட்டாள். காட்டில் தனியாக சுற்றி திரிந்தாள் ஸ்னோ ஒயிட். பசியும் தாகமும் எடுத்தது அவளுக்கு. அப்பொழுது தூரத்தில் ஒரு சிறிய வீடு தெரிந்தது. ஓடிச் சென்று வீட்டிற்குள் சென்றாள். வீட்டில் யாருமே இல்லை. ஒரு மேஜையில் 7 தட்டுக்களும் 7 கத்தியும் உணவும் இருந்தது. எனக்கு பசிக்கிறதே, முதலில் சாப்பிடலாம். நன்றாக எல்லா உணவையும் சுவைத்து முடித்தாள். பக்கத்து அறையில் 7 சிறிய படுக்கை இருந்தது. அதை ஒன்றாக போட்டு படுத்து தூங்கினாள். சில மணி நேரம் கழிந்தது. அந்த வீட்டில் வசித்து வந்த 7 குள்ள மனிதர்கள் வீட்டுக்குள் வந்தனர். ஏய், யார் நீ? என் பெயர் ஸ்னோ ஒயிட். என் சித்தி என்னை இந்த காட்டுக்கு அனுப்பிவிட்டாள். நீ தான் எங்கள் உணவை சாப்பிட்டாயா? ஆமாம், என்னை மன்னித்து விடுங்கள். நீ இங்கேயே தங்கலாம். உனக்கு இங்கே எந்த ஆபத்தும் நேரிடாது. இதே நேரத்தில் மாளிகையில் எல்சா மந்திர கண்ணாடியிடம் கேள்வியை கேட்டாள். அதற்கு அந்த மாய கண்ணாடி, மகாராணியே, அடர்ந்த காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்னோ ஒயிட்டே சிறந்த அழகி. ஸ்னோ ஒயிட், இந்த தடவை நீ தப்பவே முடியாது. எல்சா மாறுவேடத்தில் ஸ்னோ ஒயிட் இருந்த வீட்டிற்கு சென்றாள். விஷம் நிறைந்த ஒரு சீப்பை எடுத்துச் சென்றாள். மகளே, என்ன அழகான கூந்தல் உனக்கு. இந்தா, இந்த சீப்பினால் அதை சீவு. சீப்பை தலையில் வைத்ததும் ஸ்னோ ஒயிட் அப்படியே மயக்கம் அடைந்தாள். மாலையானதும் குள்ளர்கள் தங்கள் வேலையை முடித்துக் கொண்டு வீடு திரும்பினர். கீழே விழுந்திருந்த ஸ்னோ ஒயிட்டை பார்த்து அதிர்ந்து போனார்கள். இது நிச்சயமாக அந்த ராணியின் வேலையாகத்தான் இருக்கும். இங்கே பார். ஸ்னோ ஒயிட் தலையில் இருந்த சீப்பை எடுத்தனர். உடனே ஸ்னோ ஒயிட் கண் விழித்தாள். எல்லோருக்கும் ஒரே மகிழ்ச்சி. ஆனால் மாளிகையில் எல்சா மந்திர கண்ணாடி முன் நின்று கொண்டு கேள்வி கேட்டு பதிலுக்காக ஆவலுடன் காத்திருந்தாள். மகாராணியே, நீங்கள் சிறந்த தந்திரசாலியாக இருக்கலாம். ஆனால் காட்டில் உள்ள ஸ்னோ ஒயிட்டே சிறந்த அழகி. இல்லை, இது உண்மையாக இருக்க முடியாது. ஸ்னோ ஒயிட், இந்த தடவை நீ தப்பவே முடியாது. மீண்டும் எல்சா மாறுவேடத்தில் ஒரு கூடை நிறைய விஷம் நிறைந்த ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கொண்டு ஸ்னோ ஒயிட்டிடம் சென்றாள். ஓ மகளே, மிகவும் களைப்பாக இருக்கிறாயா? இந்தா, இந்த ஆப்பிளை சாப்பிடு. நன்றி, பசியாகத்தான் இருக்கிறேன். ஸ்னோ ஒயிட் ஆப்பிளை சிறிது கடித்தாள். உடனேயே கீழே விழுந்து மயக்கமானாள். இந்த முறை யாராலும் அவளை காப்பாற்ற முடியாது என்று மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு சென்றாள் எல்சா. மாலையில் வழக்கம் போல குள்ளர்கள் வீடு திரும்பினர். ஸ்னோ ஒயிட், எழுந்திரு. அவள் இறந்து விட்டாள். எல்லோரும் சோகத்தில் ஆழ்ந்தனர். ஸ்னோ ஒயிட்டை ஒரு படுக்கையின் மேல் போட்டுவிட்டு அவளை சுற்றி உட்கார்ந்து அழ ஆரம்பித்தனர். அப்பொழுது அந்த பக்கமாக வந்து கொண்டிருந்த ஒரு இளவரசர் இந்த காட்சியை பார்த்து அருகே சென்றார். என்ன அழகான பெண்! யார் இவள்? குள்ளர்கள் நடந்த யாவையும் இளவரசரிடம் கூறினர். இளவரசர் ஸ்னோ ஒயிட்டை நேசிக்க ஆரம்பித்தார். கீழே குனிந்து அவளது கன்னத்தில் முத்தமிட்டார். உடனே ஸ்னோ ஒயிட் எழுந்து உட்கார்ந்தாள். எழுந்த வேகத்தில் அவளது தொண்டையில் சிக்கியிருந்த ஆப்பிள் வெளியே வந்து விழுந்தது. எனக்கு என்ன ஆச்சு? நீ நீ இறந்து விட்டாய். இல்லை இல்லை, இப்போது உயிருடன் இருக்கிறாய். என்னை மணக்க சம்மதமா ஸ்னோ ஒயிட்? சம்மதம். குள்ளர்கள் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்னோ ஒயிட்டையும் அவளது குள்ள நண்பர்களையும் தன்னுடன் அழைத்துச் சென்றார் இளவரசர். அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். மாளிகையில் எல்சா மந்திர கண்ணாடியிடம் கேள்வி கேட்டு அது தன் பெயரை கூறும் என்று உறுதியுடன் நின்று கொண்டிருந்தாள். ஆனால் ஓ மகாராணியே, நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் ஸ்னோ ஒயிட்டே உலகின் சிறந்த அழகி. ஆத்திரமடைந்த எல்சா மந்திர கண்ணாடியை உடைத்தாள். ஒரு சிறிய அறையில் தன்னை பூட்டிக் கொண்டு
சாகும் வரை அந்த அறையிலேயே வாழ்ந்தாள். எல்சா ஸ்னோ ஒயிட்டுக்கு எப்படி விஷம் கொடுத்தாள்? விஷ ஊசி, விஷம் கலந்த சீப்பு மற்றும் ஆப்பிள், ஆரஞ்சு பழம், விஷம் கலந்த ஜூஸ். விஷம் கலந்த சீப்பு மற்றும் ஆப்பிள் சரியான விடை. ஒரு அழகான பெண் கொடூரமான முகமுடைய மிருகத்தை திருமணம் பண்ணிக்க நினைச்சா. ஓ, அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்களா? தூரதேசம் ஒன்றில் ஒரு ஏழை வியாபாரி தன் 3 மகள்கள் பிளிஸ், பிளாசம் மற்றும் பியூட்டியுடன் வாழ்ந்து வந்தார். வியாபாரி தன் 3 மகள்கள் மீதும் மிகுந்த பாசம் வைத்திருந்தார். ஒரு நாள் தொழில் காரணமாக பக்கத்து ஊருக்கு செல்ல இருந்தார். ஊரிலிருந்து வரும்போது பரிசு பொருட்கள் வாங்கி வருவதாக தன் மகள்களுக்கு வாக்கு கொடுத்தார். பிளிஸும் பிளாசும் தங்களுக்கு நிறைய ஆடை ஆபரணங்கள் வேண்டும் என்று கேட்டனர். உனக்கு என்ன வேணும் பியூட்டி? ஒரு சிகப்பு ரோஜா கொண்டு வாங்களப்பா. பக்கத்து ஊருக்கு சென்று நிறைய பணம் சம்பாதித்தார் அந்த வியாபாரி. தன் 2 மகள்கள் கேட்ட மாதிரியே நிறைய ஆடை ஆபரணங்கள் வாங்கினார். ஆனால் பியூட்டி கேட்ட சிகப்பு ரோஜா மட்டும் அவருக்கு கிடைக்கவே இல்லை. சோகமாக வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் வியாபாரி. அப்பொழுது ஒரு பெரும் சூறாவளி காற்று வீசியது. தூரத்தில் ஒரு மாளிகையை பார்த்து அதனுள் சென்றார். மாளிகையின் உள்ளே யாரும் இல்லை. ஆனால் சிறந்த உணவு வைக்கப்பட்டிருந்தது. அதை சாப்பிட்டு விட்டு அப்படியே தூங்கிவிட்டார் அந்த வியாபாரி. அடுத்த நாள் மாளிகையை சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிகப்பு ரோஜா செடியை பார்த்தார். ஒரு ரோஜாவை தன் மகள் பியூட்டிக்காக பறித்தார். உடனே ஒரு பெரிய மிருகம் அங்கே தோன்றியது. எவ்வளவு தைரியம் உனக்கு என் செடியை தொட்டிருக்கிறாய்? உன்னை சிறையில் அடைக்கப் போகிறேன். ஐயோ, என்னை மன்னித்து விடுங்கள் மிருக ஐயா. இந்த ரோஜாவை என் மகளுக்காக எடுத்தேன். என் மகள்களை கடைசியாக பார்க்க அனுமதி தர வேண்டும். வியாபாரி மீது இரக்கம் கொண்ட அந்த மிருகம் அவருக்கு அனுமதி தந்தது. இப்ப நீ போகலாம். ஆனால் திரும்பி வந்து தண்டனையை ஏற்றுக்கொள்ளணும். மோதிரத்தை வைத்துக்கொள். இது உன்னை உன் வீட்டுக்கு கொண்டு செல்லும். வியாபாரி வீட்டிற்கு வந்து தன் மகள்களிடம் நடந்தவற்றை எல்லாம் கூறினார். அப்பா, நீங்கள் போகத்தான் வேண்டுமா? போகாதீங்கள் அப்பா. இரவு எல்லோரும் சோகத்தில் அப்படியே தூங்கிவிட்டனர். பியூட்டி அந்த மோதிரத்தை எடுத்து மிருகத்தின் மாளிகைக்கு சென்றாள். யார் நீ? அது அந்த ரோஜாவை எடுத்தது என்னுடைய அப்பாதான். அதை எனக்காகத்தான் செய்தார். அதனால் தண்டனையை நானே ஏற்க வந்திருக்கிறேன். மிருகமும் இதை ஏற்றுக்கொண்டது. ஆனால் அது அவளை தண்டிக்கவில்லை. மாறாக அவளுக்கு அணிவதற்கு சிறந்த ஆடைகளையும் சாப்பிட நல்ல உணவும் தந்தது. இருவரும் நேரத்தை ஒன்றாகவே செலவழித்தனர். மிருகம் பியூட்டியை நேசிக்க ஆரம்பித்தது. ஆனால் அதை வெளியே சொல்ல பயந்தது. நாட்கள் செல்ல செல்ல பியூட்டியும் மிருகத்தை நேசிக்க ஆரம்பித்தாள். இருப்பினும் அவளுக்கு தன் தந்தை மற்றும் சகோதரிகள் ஞாபகமாகவே இருந்தது. எனக்கு என் வீட்டிற்கு போக ஆசையாக உள்ளது. நான் போகலாமா? சரி, நீ போகலாம். ஆனால் 10 நாட்கள் தான் உன் வீட்டில் தங்க வேண்டும். 10வது நாள் கடைசியில் நீ திரும்பி விட வேண்டும். பியூட்டி அதை ஒத்துக்கொண்டு தன் குடும்பத்தினரை பார்க்க சென்றாள். மகிழ்ச்சியாக நாட்களை கழித்தால் 10 நாட்கள் பறந்து போனது. அன்றிரவு பியூட்டி மிருகம் இறந்து போவது போல் கனவு கண்டு பயந்து போனாள். அடுத்த நாள் காலையில் மாளிகைக்கு ஓடிச் சென்றாள். ஹலோ, நான் வந்துவிட்டேன். ஆனால் பதில் ஏதும் வரவில்லை. தோட்டத்திற்கு ஓடினாள். அங்கு மிருகம் படுத்திருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டிருந்தது. ஓ, நான் நேற்றே வந்திருக்க வேண்டும். நீ உடல் அளவில் அசிங்கமாக இருந்தாலும் மிகுந்த அன்பும் பாசமும் நிறைந்தவன். நான் உன்னை நேசிக்கிறேன். என்னை தனியே விட்டு போய்விடாதே. பியூட்டி பேசி முடித்ததும் அந்த மிருகம் ஒரு அழகிய இளவரசனாக மாறியது. நான் ஒரு இளவரசன். என் பெயர் மைக்கேல். சிறு வயதிலிருந்தே அசிங்கமான மிருகங்களை மிகவும் துன்புறுத்தி வந்தேன். அதனால் ஒரு தேவதை என்னை மிருகமாக மாற்றியது. என்னுடைய இந்த அசிங்கமான உருவத்தையும் என்று ஒரு பெண் நேசிக்கிறாளோ அன்றுதான் என் பழைய உருவம் கிடைக்கும் என்று சபித்தது. நீ அதை செய்துவிட்டாய் பியூட்டி. பிறகு மைக்கேலும் பியூட்டியும் திருமணம் செய்து கொண்டனர். பியூட்டியின் தந்தையும் சகோதரிகளும் மாளிகையில் வந்து வசித்தனர். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். பீஸ்ட் உண்மையிலேயே என்னவாக இருந்தார்? இளவரசர் மைக்கேல், தளபதி ஜேம்ஸ்,
மன்னர் ஹென்றி, காவலாளி ராபின். இளவரசர் மைக்கேல். அருமையான பதில். கடற்கன்னிகளை பத்தி நிறைய படிச்சிருக்கேன். எங்க அவங்கள பத்தி ஒரு கதை சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா. கடலின் அடியில் ஒரு வயதான கடலரசர் தன் மகள் கடல் கன்னி மெலடியுடன் வாழ்ந்து வந்தார். மெலடி அழகாக இருப்பாள். அவளுக்கு இனிமையான குரல் இருந்தது. அவளது குரலை கேட்கும் அனைவரும் அதற்கு மயங்கி விடுவார்கள். மெலடியின் பாட்டி அவளுக்கு மனிதர்களை பற்றி நிறைய கதைகள் கூறி வந்தார். கடல் வழக்கப்படி ஒரு கடல் கன்னிக்கு 16 வயதான பிறகுதான் அவள் கடல் மேல் மட்டத்தில் சென்று நீந்த முடியும். அன்று மெலடிக்கு 16 வயதானது. மெலடி, இன்று உனக்கு ஒரு விசேஷமான நாள். நீ கடலின் மேல் மட்டத்திற்கு சென்று நீந்தலாம். தன் பாட்டியிடம் மகிழ்ச்சியாக விடைபெற்றுக் கொண்டு மெலடி மேலே வந்தாள். அதோ ஒரு கப்பல். கப்பலின் அருகில் சென்றாள் மெலடி. நிறைய மனிதர்களை பார்த்தாள். அதில் ஒருவர் தலையில் கிரீடம் வைத்துக் கொண்டிருந்தார். அவர் இளவரசராகத்தான் இருக்க வேண்டும். எவ்வளவு அழகாக இருக்கிறார். மெலடி அந்த இளவரசரை விரும்ப ஆரம்பித்தாள். அந்நேரத்தில் ஒரு பெரும் புயல் கடலை தாக்கியது. கப்பல் புயலில் சிக்கி மூழ்கியது. நான் எப்படியாவது இளவரசரை காப்பாற்ற வேண்டும். அவள் நீந்தி சென்று இளவரசரை பிடித்து பக்கத்தில் இருந்த கரைக்கு இழுத்துச் சென்றாள். கரையில் அவரை விட்டுவிட்டு ஒரு மறைவில் இருந்து மெல்லிய பாடல் ஒன்றை பாட ஆரம்பித்தாள். அந்த இனிய குரல் இளவரசரை விழிக்கச் செய்தது. அவர் சுற்றுமுற்றும் அந்த குரலின் சொந்தக்காரரை தேடி பார்த்தார். ஆனால் மெலடி மறைந்து கொண்டார். பிறகு வழியில் செல்லும் ஒருவர் இளவரசருக்கு உதவி செய்தார். நன்றி கடவுளே, இனி அவருக்கு ஆபத்து இல்லை. தன் இடத்திற்கு திரும்பிச் சென்ற மெலடி தன் பாட்டியிடம் நடந்தவற்றை கூறினாள். நாட்கள் கழிந்தன. மெலடி எப்பொழுதும் சோகமாகவே இருந்தாள். என்ன மெலடி, உன் முகத்தில் சிரிப்பையே பார்க்க முடியலையே. பாட்டி, எனக்கு அந்த இளவரசர் ஞாபகமாகவே இருக்கிறது. எனக்கு 2 கால்கள் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அதற்கு ஒரே வழிதான். கடல் மந்திரக்காரிதான் உனக்கு கால்கள் தர முடியும். மெலடி உடனே கடல் மந்திரக்காரியை பார்க்க சென்றாள். நடந்த யாவையும் கூறி தனக்கு கால்கள் வேண்டும் என்றாள். மந்திரக்காரியும் அதற்கு ஒத்துக்கொண்டாள். ஆனால் ஒரு நிபந்தனை போட்டாள். உன் இனிமையான குரலை எனக்கு தர வேண்டும். மெலடிக்கு ஒரே சோகம். ஆனாலும் ஒத்துக்கொண்டாள். இதை குடி. மெலடி அந்த கோப்பையில் இருந்ததை குடித்தாள். ஆழ்ந்த நித்திரை அடைந்தாள். கண் விழித்த பொழுது கரையில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அந்நேரத்தில் கடற்கரையில் நடக்க வந்திருந்த இளவரசர் அவளை பார்த்தார். பெண்ணே, யார் நீ? மெலடி பேச முயன்றாள். ஆனால் முடியவில்லை. தன் கையை அசைத்து பேசினாள். என் பெயர் கைல். நான் ஒரு இளவரசர். என்னுடன் வா. என் அரண்மனையிலேயே தங்கலாம். மெலடியை தன் அரண்மனைக்கு அழைத்துச் சென்ற இளவரசர் அவளுக்கு நல்ல உடையும் உணவும் கொடுத்தார். இருவரும் நல்ல நண்பர்களாக மாறினர். இதே நேரத்தில் மேலும் மெலடியின் இனிமையான குரல் கடல் மந்திரக்காரியின் மந்திரங்களை எல்லாம் உடைத்து விட்டது. எனக்கு இந்த மெலடியின் இனிமையான குரல் வேண்டாம். இந்த குரலுக்கு யாருமே பயப்படவில்லை. மந்திரக்காரி மாளிகைக்கு சென்று மெலடியை சந்தித்தாள். மெலடி, நீ உன் கால்களை அப்படியே வைத்துக்கொள். ஆனால் தயவு செய்து உன் குரலை திரும்ப எடுத்துக்கொள். மெலடிக்கு ஒரே மகிழ்ச்சி. தன் குரலை பெற்றுக்கொண்டாள். கடல் மந்திரக்காரியும் தன் பழைய குரலை பெற்றுக்கொண்டு கடலுக்குள் சென்று விட்டாள். மெலடி தன் இனிய குரலில் அன்று இளவரசருக்காக பாடின பாடலை பாடினாள். இளவரசரும் குரலை அடையாளம் கண்டு கொண்டார். இதே குரல் தான் என்னை காப்பாற்றியது. அப்படியென்றால் அது நீயா? என்னை மணந்து கொள்வாயா? ஆமாம் இளவரசே. அவர்களின் திருமணம் கப்பலில் நடைபெற்றது. திருமணத்திற்கு மெலடியின் தந்தை, பாட்டி மற்றும் பல கடல் கன்னிகள் வந்து அவர்களை வாழ்த்தினர். சின்ன கடல் கன்னியின் பெயர் என்ன? மெலோடி, ஸ்னோ ஒயிட், அகாதா, ரியா. மெலோடி சரியான விடை. உங்க வயசுல ஒரு பையனும் ஒரு பொண்ணும் 7 விறகு வெட்டி வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க. அவங்க புத்திசாலித்தனத்தை பத்தி சொல்றேன், கேளுங்க. ஒரு ஏழை விறகு வெட்டியான் தன் 2 குழந்தைகள் ஆன்சல் கிரட்டலுடன் வாழ்ந்து வந்தார். மிகவும் ஏழ்மையில் வாழ்ந்த அவர்களுக்கு
உணவு கூட கிடைக்காமல் போயிற்று. ஆதலால் விறகு வெட்டியானின் இரண்டாவது மனைவி அந்த குழந்தைகளை காட்டில் விட்டுவிட திட்டம் தீட்டினாள். அன்றிரவு, நாளை உன் 2 குழந்தைகளையும் காட்டில் விட்டு விடுங்கள். கிடைக்கிற உணவு நமக்காவது இருக்கும். என்னால் செய்ய முடியாது. செய்யவில்லை என்றால் நாம் எல்லோரும் சாக வேண்டியதுதான். படுத்திருந்த ஆன்சல் தன் பெற்றோரின் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். உடனே ஒரு திட்டம் தீட்டினான். வீட்டிற்கு வெளியே சென்று சிறு கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டான். அடுத்த நாள் தன் தந்தையுடன் காட்டிற்கு செல்லும் பொழுது வழியில் தன் பாக்கெட்டில் இருந்து கற்களை எடுத்து போட்டுக்கொண்டே போனான் ஆன்சல். சிறிது தூரம் சென்றதும், நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. மாலையானதும் அப்படியே தூங்கிவிட்டனர். எழுந்திருந்து பார்த்தால் மாலை பொழுது இரவாகிவிட்டது. ஆன்சல் வழியிலே போட்டு வந்த கூழாங்கற்களை தேடினான். அவை நிலவு வெளிச்சத்தில் மின்னியது. இருவரும் கூழாங்கற்கள் பாதையிலேயே நடக்க ஆரம்பித்தனர். பொழுது விடியும் நேரத்தில் தங்கள் வீட்டை வந்தடைந்தனர். தன் பிள்ளைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் தந்தை. ஆனால் சித்திக்கு கோபம்தான் வந்தது. ஒரு நாள், உன் 2 குழந்தைகளையும் காட்டில் விட்டு விடுங்கள். பெற்றோரின் உரையாடலை கேட்ட ஆன்சல் மீண்டும் தன் திட்டம் பலிக்கும் என்று நினைத்து கற்களை எடுக்க வெளியே செல்ல நினைத்தான். ஆனால் கதவை பூட்டி விட்டிருந்தாள் சித்தி. அடுத்த நாள் மீண்டுமாக எல்லோரும் காட்டிற்கு சென்றனர். வழியில் தன் பையில் இருந்த ரொட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டு கீழே போட்டான் ஆன்சல். நீங்க இங்கேயே உட்கார்ந்துருங்க, நான் விறகு வெட்டி எடுத்துட்டு வரேன். கிரெட்டல் தன்னிடம் இருந்த ரொட்டியை தன் அண்ணனுடன் பகிர்ந்து சாப்பிட்டாள். பிறகு அப்படியே தூங்கிவிட்டனர். இரவானதும், கவலைப்படாதே, வழியை கண்டுபிடித்து விடலாம். வழியில் பார்த்தால் ஒரு ரொட்டி துண்டையும் காணவில்லை. பறவைகள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டிருந்தது. வழி தெரியாமல் நடந்து நடந்து இருவருக்கும் பசி உண்டாகியது. கொஞ்ச தூரம் சென்றதும் நல்ல மனம் வந்தது. மனம் வந்த பக்கம் சென்று பார்த்தால் ஒரு சிறிய வீடு தெரிந்தது. வீடு முழுவதும் கேக்கினால் செய்யப்பட்டிருந்தது. ஆஹா, இனி நமக்கு பசி இல்லை. நான் இந்த பக்கம் சாப்பிடுகிறேன். அண்ணா, நீங்க அந்த பக்கம் சாப்பிடுங்கள். இருவரும் மகிழ்ச்சியாக சாப்பிட ஆரம்பித்தனர். அப்பொழுது திடீரென கதவு திறந்தது. ஒரு கிழவி வெளியே வந்தாள். பிள்ளைகளா, யார் நீங்கள்? சரி, உள்ளே வாங்க. இருவருக்கும் உணவு கொடுத்து தூங்க வைத்தாள் அந்த கிழவி. ஆனால் உண்மையில் அந்த கிழவி ஒரு மந்திரவாதி என்றும் பிள்ளைகளை சாப்பிட்டு விடுவாள் என்றும் தெரியாது அவர்களுக்கு. அடுத்த நாள், எழுந்திரு சோம்பேறி, உன் அண்ணனை குண்டாக்க வேண்டும். என் அண்ணன் எங்கே? கீழே உள்ள அறையில் பூட்டி வைத்திருக்கிறேன். தினமும் நல்ல சத்தான சாப்பாடு கொடுத்து அவனை குண்டாக்க போகிறேன். பிறகு அவனை சாப்பிட போகிறேன். எப்படியாவது என் அண்ணனை காப்பாற்ற வேண்டுமே. கிரெட்டல் ஒரு எலும்பு துண்டை எடுத்து, அண்ணா, உன் விரலை காண்பிக்க சொல்லும் பொழுது இந்த எலும்பு துண்டை அந்த கிழவியிடம் காட்டு. தினமும் கிழவி ஆன்சலின் விரலை நீட்டச் சொல்வாள். ஆன்சலும் எலும்பு துண்டை காண்பிப்பான். கண் பார்வை சரியாக தெரியாததனால் கிழவியும் திரும்ப போய் விடுவாள். நாட்கள் கழிந்தன. கிழவி பொறுமை இழந்தாள். அவன் ஒல்லியாக இருந்தாலும் பரவாயில்லை, என்று சாப்பிடத்தான் போகிறேன். கிரெட்டல், அந்த அடுப்பு சரியாக எரிகிறதா, தண்ணீர் கொதிக்கிறதா என்று பார். ஐயோ, எப்படி பார்ப்பது என்று எனக்கு தெரியலையே பாட்டி. கிழவி தன் தலையை நீட்டி எட்டி பார்த்தாள். உடனே கிரெட்டல் கிழவியை அப்படியே தள்ளிவிட்டாள். அலறிக்கொண்டே இறந்து போனாள் மந்திரவாதி கிழவி. கிரெட்டல் ஓடி சென்று ஆன்சலை வெளியே கொண்டு வந்தாள். வீட்டில் இருந்த நகைகள், வைரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு காட்டில் ஓடினர் இருவரும். கொஞ்ச தூரம் சென்றதும் தூரத்தில் தங்கள் வீடு தெரிந்தது. ஓடி சென்று தன் தந்தையின் கழுத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டனர். நீங்கள் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டேன். நாங்களும் தான் அப்பா. சித்தி எங்க அப்பா? இனி யாரும் நம்ம பிரிக்க முடியாது. உங்க சித்தி இறந்து விட்டால். அவர்கள் மூவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். சாலையில் அடையாளத்திற்காக அன்சல் இரவில் எதை பயன்படுத்தினான்? சுண்ணாம்பு, கூழாங்கற்கள், அரிசி, பருப்பு. கூழாங்கற்கள். சரி. எங்க தேவதை கதைகள்ல தவளைகள் ரொம்ப இடம் பெற்று இருக்கும். அந்த தவளையின் கதைய இப்ப பாருங்களேன். முன்பு ஒரு காலத்தில் ஒரு அரசர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஜேட் என்ற மகள் இருந்தாள். அரசர் தன் மகள் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார்.
ஆகையால் அவளை வெளியே விளையாட விடவே மாட்டார். நண்பர்களே இல்லாததால் தனியாகவே விளையாடுவாள். தினமும் அரண்மனை அருகே இருந்த ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு தனக்கு பிடித்தமான தங்கப்பந்தை வைத்துக் கொண்டு விளையாடுவாள். ஒரு நாள் அப்படி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அருகே இருந்த குளத்தில் தங்கப்பந்து விழுந்து விட்டது. ஜேடுக்கு ஒரே அழுகையாக வந்தது. திடீரென, இளவரசியே, ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? குரல் வந்த பக்கமாக பார்த்தாள். அங்கே ஒரு அசிங்கமான தவளை தன் பெரிய தலையை நீட்டி பார்த்து கொண்டிருந்தது. நீயா பேசினாய்? உன்னால் எனக்கு உதவி செய்ய முடியாது. நீ வெறும் தவளை தானே. இப்படி சொல்லாதீங்க இளவரசி, என்னால் உங்களுக்கு உதவ முடியும். என் தங்க பந்து இந்த குளத்தில் விழுந்து விட்டது. எனக்கு அது வேண்டும். நான் அதை எடுத்துக் கொடுத்தால் நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள்? என்ன வேண்டும் கேள். உடைகள், நகைகள், என் தங்க கிரீடத்தையே தருகிறேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் நீங்கள் சாப்பிடும் தட்டில் நானும் சாப்பிட வேண்டும். நீங்கள் தூங்கும் படுக்கையில் நானும் தூங்க வேண்டும். என்ன, இந்த அசிங்கமான தவளை எப்படி எனக்கு நண்பனாக இருக்க முடியும்? பந்தை வாங்கியவுடன் ஓடிவிட வேண்டியதுதான். சரி சரி, உன் விருப்பம்படியே செய்கிறேன். ஜேடின் பேச்சை நம்பி தவளை குளத்தில் குதித்தது. சிறிது நேரத்தில் தங்கப்பந்தை மேலே எடுத்து போட்டது. அதை எடுத்துக்கொண்டு ஒரே ஓட்டமாக ஓடினாள். இளவரசியே, நில்லுங்கள். அடுத்த நாள் ஜேட் தன் பெற்றோருடன் உணவருந்திக் கொண்டிருந்தாள். அப்பொழுது ஜேட் கதவை திறந்தாள். அங்கு தவளை உட்கார்ந்து கொண்டிருந்தது. வணக்கம் இளவரசியே. ஜேடுக்கு ஒரே அதிர்ச்சி. கதவை மூடிவிட்டு உள்ளே ஓடினாள். யாரை பார்த்து இப்படி பயந்திருக்கிறாய்? இல்லை அப்பா, அது ஒரு அசிங்கமான தவளை. தவளை ஏன் இங்கு உன்னை பார்க்க வந்தது? ஜேட் நடந்ததை கூறினாள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் இருப்பது மிகவும் தவறானது. உடனே தவளை நண்பனை உள்ளே அழைத்து வா. ஜேட் அந்த தவளையை உள்ளே விட்டாள். அவளது தட்டிலிருந்து எடுத்து சாப்பிட்டது. அவள் குடித்த கப்பிலிருந்தே அதுவும் குடித்தது. எனக்கு தூக்கமா வருது. உங்கள் படுக்கைக்கு என்னை கொண்டு போங்கள் இளவரசி. ஜேட் தவளையை தன் படுக்கை அறைக்கு எடுத்து சென்று படுக்கையின் ஓரத்தில் அதை படுக்க வைத்துவிட்டு அவளும் தூங்கச் சென்றாள். தவளை அவளை தூங்க வைப்பதற்காக ஒரு தாலாட்டு பாடியது. இனிமையான அந்த பாடல் ஜேடுக்கு நல்ல தூக்கம் தந்தது. அடுத்த நாள் தவளை தன் இடத்திற்கே திரும்பி சென்றது. அப்பாடா, இது வராது என்று நினைக்கிறேன். ஆனால் அடுத்த நாள் இரவிலும் தவளை வந்தது. ஜேட்டின் தட்டிலிருந்து சாப்பிட்டு அவளது படுக்கையில் படுத்து கொண்டது. தூங்குவதற்கு முன்பு அவளுக்காக ஒரு தாலாட்டு பாடியது. இந்த தவளை என்ன இங்கேயே தங்கிவிடும் போலிருக்கிறதே. நல்ல நண்பனாகத்தான் இருக்கிறான். அதுவும் இல்லாமல் அருமையாக பாடுகிறானே. மூன்றாவது நாளும் தவளை வந்தது. இளவரசியே, நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி விட்டீர்கள். இதற்கான பரிசு உங்களுக்கு நாளை காலை கிடைக்கும். ஜேடுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அடுத்த நாள் காலை அவள் எழுந்திருந்த பொழுது தவளை இல்லை. அதற்கு பதிலாக ஒரு அழகான இளவரசன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். நீங்கள் யார்? என் பெயர் ரோலண்ட். ஒரு தேவதை இப்படி தவளையாக மாற்றிவிட்டது. ஒரு இளவரசி என்று என்னை 3 நாட்கள் தன் தட்டிலிருந்து சாப்பிடவும் தன் படுக்கையில் படுக்கவும் வைப்பாளோ அன்றுதான் என் பழைய உருவம் கிடைக்கும் என்று சாபம் விட்டது. நீ அதை செய்து என் சாபத்தை உடைத்து விட்டாய். என்னை திருமணம் செய்து கொள்வாயா ஜேட்? ஜேடுக்கு நம்பவே முடியவில்லை. ஓ, எனக்கு சம்மதம். இருவரும் ஜேடின் பெற்றோரிடம் நடந்ததையெல்லாம் கூறினார்கள். திருமணம் இனிதே நடந்தது. ஜேட் மிருகங்களை அன்புடன் நடத்த ஆரம்பித்தாள். தவளை அரசனின் பெயர் என்ன? இளவரசன் ரோலண்ட், இளவரசன் ராபின், இளவரசன் மைக்கேல், இளவரசன் பிலிஸ். இளவரசன் ரோலண்ட். வெரி குட். கதையெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சரி சரி, இதெல்லாம் வெறும் கதைகள் மட்டுமல்ல. இந்த கதைகளில் உள்ள நல்ல கருத்துக்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இருட்டுவதற்குள் என் இருப்பிடம் செல்ல வேண்டும். சென்று வருகிறேன். மீண்டும் சந்திப்போம்.